இந்திய அஞ்சல் துறைக்கும் பொதுமக்களுக்குமான பிணைப்பு எப்போதுமே சிறப்பு வாய்ந்தது. இந்திய அஞ்சல் துறை நமது நாட்டு மக்களுக்கு 140 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறப்பாக சேமிப்பு வங்கி சேவையை செய்து வருகிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து குக்கிராமங்களுக்கும் சேமிப்பின் முக்கியத்துவத்தை கொண்டு சென்ற பெருமை இந்திய அஞ்சல் துறையை சாரும். அனைத்து தரப்பு மக்களும் சேமிப்பு, முதலீடு, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்திய அஞ்சல் துறையில் பல்வேறு திட்டங்கள் உள்ளன. சேமிப்பு வங்கி கணக்கு, சேவிங்ஸ் அக்கவுண்ட். இந்தியாவில் உள்ள அனைத்து இந்தியர்களும் இந்த கணக்கை துவக்கி பராமரிக்கலாம். குறைந்தபட்ச தொகை 500 ரூபாய். சாதாரண கணக்காக இருக்கும் பட்சத்தில் 500 ரூபாய். செக் அக்கவுண்ட் பராமரிக்க விரும்புபவர்கள் 1000 ரூபாய் குறைந்தபட்ச தொகையை பராமரிக்க வேண்டும். மேக்சிமம் எந்த லிமிட்டும் இல்லை. ஒரு கணக்கில் அதிகபட்சம் அவர் எவ்வளவு சேமிக்க நினைக்கிறாரோ சேமிக்கலாம். நோ மெச்சூரிட்டி ஏஜ் ஃபார் திஸ் அக்கவுண்ட். ஒருவர் இந்த கணக்கை எவ்வளோ ஆண்டு காலம் பராமரிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவ்வளோ ஆண்டு காலம் இந்த கணக்கை வைத்திருக்கலாம். இந்த கணக்கை ஒருவர் தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவல் அக்கவுண்ட்டாகவோ அல்லது ஜாயிண்ட் அக்கவுண்ட்டாகவோ ஆரம்பிக்கலாம். இந்த கணக்கில் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் 10 வயது நிரம்பிய மாணவ மாணவியர்கள் இந்த கணக்கை அவர்களே பராமரிக்கலாம். அவர்கள் பெயரில் உள்ள இந்த கணக்கை அவர்களே பராமரிக்கலாம். பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் 10 வயது நிரம்பிய குழந்தைகளுக்கு சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகவும் அவர்களுடைய தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்காகவும் அவர்கள் பெயரில் கணக்குக்கு துவக்கி அஞ்சலகங்களில் அவர்களையே பண பரிவர்த்தனை செய்யுமாறு ஊக்கப்படுத்தலாம். மேலும் இந்த கணக்கில் ஏடிஎம் மற்றும் செக் புக் ஃபெசிலிட்டி உண்டு. ஆன்லைன் பேங்கிங், மொபைல் பேங்கிங் அந்த வசதிகளும் உண்டு. ஆதார் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் மூலமாக EKYC எனப்படும் டிஜிட்டைஸ்டு டிரான்சாக்ஷன்களையும் பொதுமக்கள் இந்த கணக்கில் செய்யலாம். ஒருவர் EKYC மூலம் பரிவர்த்தனை செய்ய நினைப்பவர் அருகிலுள்ள அஞ்சலகத்தில் சென்று அவருடைய ஆதார் எண்ணை, ஆதார் விவரங்களை அப்டேட் செய்த பிறகு EKYC மூலமாக இந்த கணக்கில் பரிவர்த்தனை செய்யலாம். அவர் இந்த EKYC மூலம் டிரான்சாக்ஷன் செய்யும்போது படிவங்கள் எதுவும் பூர்த்தி செய்து தர வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய ஆதார் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் மூலமாகவே டெபாசிட், வித்ட்ராயல்களை செய்து கொள்ளலாம். இந்த கணக்கிற்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் வட்டி விகிதமானது 4%.